தங்கத்தைப் போல் தகதகவெனும் இன்னும் மீனம்மா, அன்னத்தில் உன்னை இட்டு என் நாவில் பட நான் உந்தன் அடிமையம்மா. அடிக்குது பார் சிங்கப்பூர் காத்து, அந்த இட்லிக்கு மீன் குழம்ப ஊத்து. டர்ரன் டன் 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 டன். வணக்கம், வெல்கம் டு சாம்ஸ் கிச்சன்ஸ். இது உங்கள் சாம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் ஃபிஷ் ஹெட் கறி. ஒரு அசத்தலான மீன் தலை கறி. இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்க, திரும்ப திரும்ப செய்வீங்க. ஒரு சட்டியில் 40 கிராம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. நீங்கள் நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். 1/4 ஸ்பூன் கடுகு. கடுகு பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கறி லீவ்ஸ் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டு அதையும் வதக்கி விட்டுக்கோங்க. இதெல்லாம் பொரிஞ்சு நல்ல ஒரு வாசம் வரும். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 15 பல் பூண்டு, அதுக்கு பாதி அளவு இஞ்சி, இதெல்லாம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வதக்கி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கி விடுங்க. இப்போ 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் வெந்தயத்தூள், 1/2 ஸ்பூன் சால்ட் அதிகமாக இருக்குன்னு பார்க்காதீங்க, நம்ம மீன் காய்கறி இதெல்லாம் சேர்க்கறதால அதில் பேலன்ஸ் ஆகிடும். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு 15 கிராம் புளி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி 180 ml தண்ணியில் நல்லா கரைச்சி இதில் ஆட் பண்ணி கலந்து விட்டுருங்க. இது கூட ஒரு 700 ml தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை தண்ணியாக ஆட் பண்ணலாம், சுடு தண்ணி ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக முருங்கைக்காய், கொஞ்சமாக மாங்காய், இது ரெண்டுத்தையும் போட்டு கலந்து விடுங்க. இப்போவே ஒரு அருமையான கலரில் இருக்குது பாருங்கள். அப்படி மீன் குழம்புனா சும்மா தங்க மாதிரி தகன்னு மின்னணும். மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணுங்கள். அது நல்லா கொதிக்கணும். கொதித்து அந்த புளியோட பச்சை வாசம்லாம் போகும். லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இதே மாதிரி நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பரான மீன் குழம்பு நீங்களும் வைக்கலாம். 100 ml திக்கான தேங்காய் பால் இதில் விட்டு கலந்து விட்டிங்கன்னா கலர் வேறு லெவலில் மெருகேறிடும். இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம செதுக்கிக்கிட்டு இருக்கோம். ஃபைனல் ப்ராடக்ட் சும்மா அட்டகாசமாக இருக்கும். கொஞ்சமாக கொதி வந்ததும் ஒரு மீன் தலை, ரெட் ஸ்னாப்பர், ஒயிட் ஸ்னாப்பர், கோல்டன் பென் ஸ்னாப்பர், எது வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம இதை சங்கரா மீன் தலைன்னு தான் சொல்லுவோம். இங்கே சிங்கப்பூர், மலேசியாவில் இந்த மீன் தலை போட்டு தான் குழம்பு வைப்பாங்க. குழம்பு ரொம்பவுமே ருசியாக இருக்கும். மூடி போட்டு 7 நிமிஷம் குக் பண்ணுங்கள். மீன் ஒரு 60 to 70% இதுலேயே வெந்துடும். மீனோட ருசி குழம்புல நல்லா இறங்கியிருக்கும். இப்போ காய்கறிங்க ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய், கத்திரிக்காய், தக்காளி இதே சைஸ்லேயே கட் பண்ணிக்கோங்க. 2 சிவப்பு மிளகாய், இதெல்லாம் குழம்புல மேலாப்பில் அப்படியே கொட்டி அதை லெவல் பண்ணிக்கோங்க. இந்த வெண்டைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் மீன் குழம்புல ஊறி அப்படியே எடுத்து சாப்பிடும்போது அமிர்தமாக இருக்கும். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். மூடி போட்டு 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். நம்ம ஃபிஷ் ஹெட் கறி ரெடி. ஒரு 1 hour கழித்து சாப்பிட்டு பாருங்கள், சும்மா வேற லெவலில் இருக்கும். தங்கத்தைப் போல் தகதகவெனும் இன்னும் மீனம்மா, அன்னத்தில் உன்னை இட்டு என் நாவில் பட நான் உந்தன் அடிமையம்மா. இந்த மாதிரி சூப்பர் டெலிஷியஸ் ஃபிஷ் ஹெட் கறி இதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சுவையான மீன் குழம்பு நீங்களும் வைக்கலாம். இந்த மாதிரி டிஷ்ஷஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. See you next delicious dish. நன்றி, வணக்கம்.